வணக்கம் டியூட்ஸ் அண்ட் டியூட்டிஸ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நீங்க சொல்லுங்க டியூட் வித் மீ விஜய் ஸ்ரீஜித். இன்னைக்கு நான் என்ன கொஸ்டினோட வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, உங்க மாமனார் வந்து வரதட்சணை என்ன வேணா கேளுப்பா அப்படின்னு கேட்டுட்டா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன கேட்பீங்க? அதான் நீ கேட்க போறேன். வாங்க என்ன பதிலோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேட்போம். உங்க மாமனார் வந்து வரதட்சணை என்ன வேணா கேளுப்பா அப்படின்னு கேட்டா என்ன ஃபர்ஸ்ட் கேட்பேன்? பொண்ணு கொடுத்தா போதும். இந்த ஈர வகையில எங்களுக்கு தெரியவில்லை. ஏன் தம்பி அதுல ஏதாவது டவுட் இருக்கா உனக்கு? அது பொண்ணு தானா இல்லையான்னு? இப்ப இருக்க ஜெனரேஷன் எல்லாம் பொண்ணு வந்து பொண்ணு மாதிரியே இருக்குது. ஓ அதனால பொண்ணு தானே அவ்வளவு ஈஸியா போச்சா? குத்தி குடல உருவி மாலை போட்டுக்குவேன். உங்க மாமனார் வந்து உங்களுக்கு வரதட்சணை கொடுக்குறாரு, தம்பி என்ன வேணா கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு, என்ன கேட்பீங்க? அவட்ட கேட்கற மாதிரி எதுவுமே இல்லையா? அவன் அண்ட புடுக ஆகாச புடுக. என்ன கேட்பேன்? என்ன வேணாலும் கேட்பேன். என்ன வேணா கேட்கலாம், கேளு. அவளுக்கு தங்கச்சிந்தா இந்த இம்சிய தாங்க முடியலையே ஆண்டவா. உனக்கு நான் வரதட்சணை தரேன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை சைடுல இருந்து சொல்றாங்க, நீ என்ன கேட்ப அவர்கிட்ட? வீடு வீடு கேட்ப, வேற? கார் அப்புறம் அவ்வளவுதான் போதும். ஆனாலும் உனக்கு ரொம்ப பேராசை. வரதட்சணை நான் தரேன் அப்படின்னு இருக்காப்ல, என்ன கேட்ப ஃபர்ஸ்ட்? பொண்ணு வேணும். பொண்ணு போதும். பொண்ணு வேணும், பொண்ணு தான் வந்துருச்சு, அதுக்கப்புறம் என்ன வேணும்னு கேக்குறாரு. வரதட்சணை ஒரு பைக். பைக் போதுமா? ஏன் பைக்? சப்போஸ் பிரெக்னென்ட் ஆனா கூட நம்மளுக்கு நல்லா இருக்கும். பைக் இருந்தா போலாம். ஏய் நியாயமா பிரெக்னென்ட் எல்லாம் பைக்ல எல்லாம் போக கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க. போலாம். போலாம், நீ கூட்டு போவ நல்லா. ஏன்டா அது கார் வாங்கினா சேஃபா கூட்டு போலாம்ல. காரு 2 லட்சம் 3 லட்சம். தெருவுக்கு ஒன்ன மாதிரி ஒரு பையனை வளர்த்தா சீக்கிரமா இந்தியா டெவலப் ஆயிடும். என்ன கேட்ப? எனக்கு அவங்க பொண்ணு மட்டும் கேட்பா, அது போதும். அப்புறாணியா இருக்கியாடா, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. தனியா விட்டாலே போதும் ப்ரோ, அவன் தொல்லை இல்லாம. ஓ அதுதான் வரதட்சணையாவே கேட்பியா? ஆமா, யாரும் தொல்லை இல்லாம இருந்தாலும் நிம்மதியா தானே இருக்கலாம். அப்படியே ஜாலியா அப்படியே போயிட்டு ஹனிமூன் போயிட்டு வந்துருவியா? அப்படியெல்லாம் இல்ல. அது இந்த ஜென்மத்துல நடக்கா. நம்ம வேலையை பார்த்துட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு வீட்டுல இருப்பாங்க. இல்லைன்னா அவங்களும் வந்தாங்கன்னா அவங்களுக்கு வேலை செஞ்சு போட்டு கஷ்டப்படுது. புரியுது. நீ என்ன வேலை பார்ப்பேன்னு எனக்கு இதுல இருந்தே புரியுது. வயசுக்கு தகுந்த ஓடி பேசுங்கடா. ஏன்டா பிஞ்சிலே பழுத்து வெம்புறீங்க? உங்களுக்கு ஃபியூச்சர் மாமனார் என்ன பண்றாருன்னா ஒரு ஆஃபர் தராரு. என் புள்ளைய போய் நீ கட்டி உன் வாழ்க்கையை அழிச்சுக்கிட்டியம்மா, உனக்காக நான் வந்து ஒரு ஆஃபர் தரேன், என்ன வேணா கேளு, நான் வரதட்சணையா உனக்கு வாங்கி தரேன், வரதட்சணை உனக்கு தராரு, என்ன கேட்ப? ஓகே நானா உங்க புள்ளைய கொன்னுடுங்கன்றவேன். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனே நாக்க வெட்டி விடு.